பிரைஸ் தி லார்ட். நொறுங்குண்ட இருதயம். இன்னைக்கு அநேகர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தவங்க பேசின வார்த்தையை கேட்டு என் இருதயம் அப்பளம் மாதிரி நொறுங்கி போச்சு, அவங்க செய்த செயலை பார்த்து என் இருதயம் அப்படியே கண்ணாடி மாதிரி நொறுங்கி போச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க, அந்த நொறுங்குண்டு இருதயமா இருக்கும்பொழுது அவங்களுக்கு யார்கிட்டயாவது சொல்லி கதறி என்னுடைய வேதனையை கொட்டலாமா, என்னுடைய ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நேரத்தில் ஒரு பெருமூச்சோடு, ஒரு கண்ணீரோடு, ஒரு அங்கலாய்ப்போடு காணப்படுவாங்க. பாருங்க, சங்கீதம் 51:18 இப்படியாக சொல்கிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணியார். அது நறுங்கி போன இருதயத்தோடு வரும்பொழுது கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், அவங்கள ஒதுக்கி தள்ள மாட்டார், அவங்கள தள்ளிவிட மாட்டார். அதுக்கு பதிலாக அவங்கள என்ன செய்வார் ஆண்டவர்? சங்கீதம் 34:18 எப்படியாக சொல்லுகிறது, நொறுங்குண்டது இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறாராம், பக்கத்துல வந்துருவார். அது மட்டும் இல்லாம அப்படிப்பட்டவங்களை என்ன பண்றார், ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, சங்கீதம் 147:3 எப்படியாவது சொல்லுது, உள்ளும் நொறுங்கி போய் இருந்தா அவங்கள குணமாக்குகிறார், அவங்களுக்கு ஒரு விடுதலையே கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்களை காயம் கட்டுகிறார். அந்த காயத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, கட்டி அதை ஆற்றுகிறார். எனவே இந்த நொறுங்குண்டு இருதயத்தோடு இருக்கிற பலரை சாத்தான் என்ன பண்றான், தவறான முடிவுகளை எடுக்கும்படிக்கு அவங்களை தூண்டி விடுவான். ஆனா அந்த நேரத்துல உங்க இருதயம் நொறுங்கி போயிருக்குதா, வேதனையோடு கண்ணீரோடு வியாகுலத்தோடு காணப்படுறீங்களா, அந்த நேரத்துல முழங்கால் படியிட்டு இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுவீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார், உங்களை குணமாக்குவார், உங்களை புறக்கணிக்க மாட்டார். உங்க காயங்களை கட்டி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.